எத்தனையோ வீழ்ச்சிகளை பார்த்த கட்சி இன்னும் எழுந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன? எது உங்களை தூக்கி நிறுத்துது? நேர்மை தான். ஏன்னா எங்க அண்ணா சொல்லிட்டாரு, அவர் கொண்ட கொள்கையும் கோட்பாடும் அவர் தவறி போனா கூட இந்த கட்சி உறுப்பினர்கள் அதுல இருந்து தவறி போக மாட்டாங்க. நான் தவறி போயிட்டேன்னா என்னைய அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கறது அவருக்கும் தெரியும். இந்த நேர்மைக்காக தான் இதுல பயணிக்கிறோம். ஒரு வாக்குறுதிகளுக்காகவோ இல்ல இலவசங்களுக்காகவோ இதுல பயணிக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு தடவை எலெக்ஷன்ல அழகா சொல்றாரு, நான் இலவசம் கொடுக்கவே மாட்டேன், நான் மக்களுக்கான வாழ்க்கையை தான் நான் கொடுப்பேன். இங்க உனக்கு சரியான கல்வி, சரியான மருத்துவம், இதைத்தான் நான் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொல்றாரு. இதுதான் எங்களுக்கு வேணும். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்து நாம் தமிழ் கட்சியோட இத்தனை வருஷமா பயணிக்கிறோம். எங்களுக்கு வெற்றி தோல்விங்கிறதே உறுதி இல்லப்பா. எங்களுக்கு அது தேவையே கிடையாது. நாங்க கடைசி வரை போராட்ட காலத்துல நிற்போம். எங்களுக்கு எங்களோட உரிமையை மீட்க வர இனத்தின் விடுதலை வேணும். அதுதான் எங்களுக்கு. தனி தமிழ்நாடு வேணும். அதுதான். ஏன்னா இன்னைக்கு காவேரி பிரச்சனையை அவங்க என்ன பண்றாங்கன்னா, காவேரி கர்நாடகாவுக்கு உரிமைன்னா அவங்க கர்நாடகாக்காரங்க ஒத்துமையா சொல்றாங்க. அனைத்து கட்சிகளும் ஒத்துமையா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கொடுக்கலைங்கிறதுல அவங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. இந்த தமிழக அரசு மட்டும் ஜாதி வாரியாவும் இன வாரியாவும் மொழி வாரியாவும் அவங்க தனித்தனியா பிரிஞ்சு இங்க இருக்கிறாங்க. இங்க நீங்க இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கும் இங்க நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு தம்பி. ஆக்சுவலா இந்த விஷயத்தை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். மற்ற மாநிலத்தாருக்கும் இங்க நம்ம இடத்துல இடஒதுக்கீடு இருக்கு. தெலுங்கருக்கு இருக்கு, கன்னடருக்கு இருக்கு, அதாவது வட மாநிலத்துல இருக்கவங்களுக்கு கூட இங்க இடஒதுக்கீடு இருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு இழிச்ச வாயன்களா தெரியுறாங்க. நாங்க அவ்வளவு துளைக்கு பரந்த மனம் கொண்டவங்களுக்கு ஐயா இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு அறிவிக்கல. தமிழர்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் நாங்க எல்லா மக்களுக்கும் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வரோம். இங்க இயற்கை வளங்களை காப்பாத்துறதுக்கும் எங்க மண்ணு எங்களோட உரிமைங்கிறக்காக மட்டும்தான் நாங்க போராடி இருக்கோம். மத்தவங்களை வாழ வேணாம் அப்படிங்கறது எங்களோட நோக்கம் கிடையாது. அப்படி இருந்தா இத்தனை இடஒதுக்கீடுக்கு நாங்க என்னைக்கோ போராடி இருப்போம். இப்போ இருக்கிற இந்த டிவிகேல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி எப்பவுமே டிவிகே விமர்சனம் பண்றாங்க. எங்க கொள்கை தப்பா இருக்குன்னா அவங்க எங்கிட்ட சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கணும், அணுகுமுறை வேற மாதிரி இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தற்கொலைக்கு மாதிரி ஒரு கட்சியை ஃபாலோ பண்றீங்க, தற்கொலையான கொள்கையா இருக்கு, அணுகுமுறையை நீங்க மாத்திக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுல அவங்க தரப்பு என்ன? இப்போ நம்ம காவேரி நீர் வேணும்னு ஆளுங்கட்சியை பார்த்து தான் கேட்க முடியும், எதிர்கட்சி உதயநிதியை பார்த்தா கேட்க முடியும். இது சரியான புரிதல் இருக்கிறவங்க, சரியான அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம தான் ஆளுங்கட்சி, நம்மளை பார்த்து தான் இப்ப கேள்வி கேட்பாங்கிறது. அவங்க எந்த ஒரு புரிதலும் இல்லாம விஜய்ங்கிற ஒரு கவர்ச்சி முகத்துக்காக ஓட்டு போட்டு அவர் பின்னாடி ஒரு கண்கட்டி கூட்டமா தெரியுது, ஒரு மந்தை ஆடுகளாக போறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியல. இப்ப நம்மள்ட்ட ஏன் கேக்குறாங்க, இவங்க என்ன நம்மள்ட்ட தண்ணி கேக்குறாங்க, இவங்க ஆடு போய் தண்ணியை வாங்கிக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அறிவற்ற சமூகத்தை தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரியணும் நம்ம தான் இப்ப தண்ணி வாங்கி கொடுக்கணுங்கிறது. அப்ப தெரியாத கட்சி இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் யார் நடத்தணும்? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்தணும். அப்ப நடத்தாத கட்சியை என்ன சொல்ல முடியும்? நாங்க இன்னைக்கு அவர் தான் ஆளுங்கட்சியில இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர், அவர் தான் தண்ணியை வாங்கி பேசி கொடுக்கணும். மத்திய அரசை எதிர்த்து கேட்க திராணி இல்லாதவர், இந்த மந்தையாட்டு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறவரை இந்த மந்தையாடுகளை நாங்க தற்கொலைகள் தான் சொல்ல முடியும். இப்ப இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? காவேரி நீர் எங்களோட உரிமை, அது நாங்க பிச்சை எடுக்கல, அது எங்களோட உரிமை. இங்க இந்திய எண்ணெய் எனக்கு ஒரு பேட்ச் கொடுக்கறல, இந்திய எண்ணெய் நீ அடையாளப்படுத்துறல, இந்தியன்னா அப்ப இந்தியன்ல இருக்க எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் பொது தானே. அப்ப எனக்கு தமிழன்கிற அடையாளம் மட்டும் போதும், இந்தியன்கிற அடையாளம் வேணாம். என்னோட வளங்களை மட்டும் நீ எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லுவேன். அப்ப கர்நாடக வளங்களை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்நாடகோட வளமே கிடையாது. ஆறு பிறந்த இடத்தை விட அது சென்றடைகிற இடத்துக்கு தான் அது முழு உரிமை இருக்கு. எங்களுக்கு தமிழக மக்களுக்கு மட்டும் தான் காவேரி நீர் மேல முழு உரிமை இருக்கு. எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றத இந்த மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவை எதிர்த்து கேட்கவும் மத்திய அரசை எதிர்த்து கேட்கவும் இந்த ஆளுங்கட்சிக்கு எதுவுமே இல்ல. ஆளுங்கட்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உட்காந்து நல்லா மேல பார்க்கவும் சட்டசபையில கீழே பார்க்கவும் ஒண்ணுமே இல்ல. திராவிட கட்சிகளை எதிர்த்து நம்ம எப்பவுமே அரசியல் பேசுறது உண்மைதான். ஏன்னா அவங்க திராவிடங்கிற சொல்றாங்க, எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் வேணுங்கிறோம். திராவிட கட்சிகளோட அவங்களோட ஆளுமையில சரியா இருக்கிறாங்க தான், அவங்க எங்களுக்கு எதிரானவங்க தான். ஆனா அவங்க சரியான ஆளுமையில இருக்காங்க, அவங்களுக்கான மக்களுக்கு, எங்களுக்கான மக்களுக்கு தான் அவங்க சரியா இல்லைன்னு சொல்றோம். ஆனா இவர் அரசியலே தெரியலைங்கிறதா எங்களுக்கு மிகவும் வருத்தம். அவருக்கு மக்களை பத்தி நலன் தெரியாது, மக்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. சினிமால என்ன ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, எப்படி ஏற்ற இறக்கத்தோட டயலாக் பேசிக்கிட்டு இருந்தாரோ, சட்டசபையில அதே மாதிரி ஏற்ற இறக்கத்தோட பேசி நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எங்க மக்கள் வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா? நகைச்சுவை பண்ற அளவுக்கு இருக்கா? நீங்க போய் அங்க அவரோட அப்பாவை காணாங்கிறதும் அவர் உங்க பொண்டாட்டியை காணாங்கிறதும், பெண்கள் இங்க பாலியல் ரீதியா எவ்வளவோ வன்கொடுமை பண்ணிட்டு குழந்தைகளுங்க, பச்சை குழந்தைகளை நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள் பாலியல் ரீதியா வன்கொடுமைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களை எதிர்த்து இந்த அரசு எந்த அளவுக்கு வேகமா செயல்பட்டுச்சு. சட்டம் தன் கடமையை செய்யும், அவருக்கு கண்டிப்பா வழக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துல இருக்க பெண் நடிகை திரிஷா அவர்களுக்கு மட்டும் இந்த சட்டம் இந்த அளவுக்கு வேகமா செயல்படுது. பொதுமக்களுக்கு எங்கயா உங்களோட சட்டம் வேலை செய்யுது? அப்ப உங்களுக்கு மட்டும்தான். இப்ப என்னன்னா
உங்க குடும்பத்துக்கு மட்டுமே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்காக ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. எங்களுக்கான இது ஆட்சியாவே இல்லை. மக்களுக்கான ஆட்சினா இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் வன்கொடுமை செய்யும் போது நீங்க அங்க போய் உடனே அரெஸ்ட், உடனே தூக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்க பின்னாடி வந்திருப்போம். நடிகை த்ரிஷா அவர்களுக்கு பிரச்சனைனா மட்டும் நீங்க உடனே குரல் கொடுக்குறீங்க, தெருவில் இறங்கி போராடுறீங்க. அசிங்கமா இல்லை அது உங்களுக்கு? இதை ஒரு சரியான அரசுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அந்த தெருவில் நின்று போராடிக்கிட்டு இருக்கீங்க. இங்க காவேரி நீருக்காக ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கான். விவசாயிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. காவேரி நீர் இல்லாம உயிரினங்கள்லாம் வாழ முடியலங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு ஒரு யானை எடுத்து தண்ணி குடிக்க முடியல, அது போய் குப்பை அள்ளி தின்னுக்கிட்டு இருக்கு. இங்க தண்ணி மக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் வேணும். எல்லா உயிரினங்களும் செத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இல்லாம நடிகை த்ரிஷா அவர்களுக்கு நீதி வேணும்னு போய் அவரை கூட்டிட்டு போறீங்க. ஆனா இதுவே சரியான நிலைப்பாடு இல்ல. நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணவங்க சென்னையில அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இங்க இருந்து தஞ்சாவூர் கூட்டி போனீங்க. எவ்வளவு அதுக்காக எரிவாயு செலவு பண்ணிருக்கோம். எத்தனை பேர் இங்க இறங்கி போராடினாங்க. அன்னைக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு மூடினாங்க தெரியுமா? திமுக அராஜகம் பண்றாங்க, அதனால எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து போகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். அன்னைக்கு வேன்ல போற குழந்தைகளை எவ்வளவு சிரமப்பட்டு போனாங்க தெரியுமா? எவ்வளவு டிராபிக் ஆச்சு தெரியுமா? அப்ப ஒரு தமிழக அரசு ஒரு சட்ட ஒழுங்குமுறை நடைமுறைப்படுத்த முடியாம ஒரு அசிங்கமா ஒரு செயல் செஞ்சுட்டு இதை வேற சரின்னு சொல்லிக்கிறீங்க, பெரிய போராட்டம் பண்ணிக்கிறீங்க, நீங்க வெற்றி பெற்றதா அறிவிக்கிறீங்க. இது ஒரு வெற்றியாங்க? நீங்க நடிகை த்ரிஷா அவர்களுக்கு மாணவ ஒழுங்கு அதுவா வேணாம். இப்ப இந்த காவேரி பிரச்சனை இங்க சரி பண்ணிட்டீங்கன்னா மக்கள் உங்க கூட நிப்பாங்க. எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம், எங்களோட உரிமையை திருப்பி வாங்கித்தாங்கன்னு தான் சொல்றோம். காவேரி நீரை எங்களுக்கு பெற்று கொடுங்க தான் சொல்றோம். எங்களோட விவசாயிகளும் உயிரினங்களும் வாழணும் தான் நாங்க கேட்கிறோம். நாங்க ஒன்றும் பிச்சை கேட்கல. வடிகால் நீரை மட்டும் இங்க அனுப்பாதீங்க. வடிகால் நீரை அனுப்பணும்னா காம்பவுண்ட் சுவர் போட்டு எடுத்துக்கிட்டு முழுமையை அடைச்சுக்கோ. எங்களுக்கு வடிகால் நீர் வேணாம். எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களோட நீரை எங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்காத அரசை எதிர்த்து கேள்வி கேட்க சொல்லிதான் இப்ப அரசை நாங்க கேட்கிறோம். நாங்க போய் எதிர்கட்சியை கேட்க முடியாதுங்க, ஆளுங்கட்சியை தான் கேட்க முடியும். அதனால தான் அவரை கேட்கிறோம். இந்த மக்களுக்கு அது புரியுதுல. விஜயவே கேட்கறாங்க. விஜய் என்னதான் பண்ணுவாரு? அவர் இப்பதானே வந்தாரு. ஏங்க 52 வயசு 53 வயசு ஆகுது. அவருக்கு ஒரு தமிழகத்துல இருக்கிற பிரச்சனையே தெரியல. 2 மாசமா தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் அவர் ஃபாரின்ல இருந்தாரு, இங்க தானே படம் நடிச்சு இந்த மக்களுக்கு தானே நடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மக்களோட பிரச்சனை தெரியாதவருக்கு இன்னுமே அவருக்கு 6 மாசம் டைம் கொடுங்க. பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்டா தெரியுங்க இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஒவ்வொரு விவசாயிக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மாணவனும் போராடுறான், ஒவ்வொரு மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பெண்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பிரச்சனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சரியான தலைவர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் வேற பின்னாடி தெரியுது. திமுக ஒரு சில திட்டங்களை சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்றோம். கம்பேரிட்டிவ்லி டிவிகே சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. 6 சிலிண்டர் தர, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பணம் தர, பெண்களுக்கு 2000 ரூபாய் மாத்தி தர சொன்னாரு. ஆனா அவர் தாக்கல் பண்ண பட்ஜெட்ல அதுக்கான அமௌண்டே இல்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிகே எதை எதுக்கும் கேட்க போறது கிடையாது. ஒரு அம்மாலாம் சொல்றாப்ல, என் மயன் நினைச்சோனே அங்க இருந்து மழை வந்துருச்சு, அவன் கடவுளோட குழந்தை அப்படின்னு. இந்த மாதிரி முட்டாள் சமூகம், ஓட்டு போட்ட சமூகம் எப்படிங்க வாக்குறுதியை எடுத்து கேட்கும்? அவர் வேற அசிங்கமா கூட சொல்ல முடியும். எனக்கு அந்த அளவுக்கு வருது. அவர் சொல்றாருல, எனக்கு அப்படியே வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி வருது. நீங்க மட்டும் எவ்வளவு மக்களை அசிங்கமா நீங்க நினைச்சா அந்த மாதிரி அவர் கடவுளோட பிள்ளை, அவர் நினைச்சோன்னா வந்துருச்சு அப்படிங்கிறிய. அப்ப இங்க போராடிட்டு இருக்கவங்க இழிச்ச வாயினா உங்களுக்கு? அப்ப எங்களுக்கு காவேரி நீரை நீ வாங்கி தர முடியாது. நீ இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பிய. மாஸ்க் காட்டிக்கிட்டு, ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு, ஏற்ற இறக்கத்தோட பேசிட்டு, அப்படியே கோட்டை பறக்க விட்டுக்கிட்டு, ஹெலிகாப்டர்ல போட்டா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு, ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, இதை ஒரு ஆட்சி சரியான ஆட்சி நம்பிக்கிட்டு இருக்கீல்ல. இது எப்படி தெரியுமா? சுதந்திரம் வாங்குறதுக்கு 4% மக்கள் மட்டும் தான் போராடினாங்க. மிச்சவங்க எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமையாவே இருந்தோம்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னா இவங்க இந்த 4% மக்கள் பல 100 ஆண்டுகளாக போராடித்தான் விடுதலை பெற்றாங்க. இது மாதிரி நாங்களும் நாம் தமிழர் கட்சியும் 16 வருடங்கள் இல்ல, இன்னும் பல 100 ஆண்டுகள் எங்களோட சந்ததிகள் அவங்களோட சந்ததி போராடி கூட தமிழோட உரிமையை தனித்தமிழ் அரசு அமைக்கிறத நாங்க என்னைக்குமே நிறுத்த மாட்டோம். எங்களுக்கு தனித்தமிழ்நாடு தான் வேணும். இங்க மத்திய அரசு சரியா எங்களுக்கு சரியான செயல்படவே முடியல. உங்களால செயல்படுத்த முடியல. கர்நாடக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத மத்திய அரசுக்கு எதுக்கு என்னைய சேர்த்துக்கிற? நீ எனக்கு தனி, நான் வாங்கிக்கிறேன், நான் உலக அமைப்புல போய் போராடி நான் என்னோட பலத்தை பெற்றுக்கிறேன். நீ வேணாம், எனக்கு சரியான ஒரு நிதியை வழங்க முடியாத அரசு எனக்கு எதுக்கு தேவை? இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற ஒரு விஷயம் என்னது? இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்க எந்த கட்சியில வேணா இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், டிவிகே இருக்கட்டும், பிஜேபி கூட இருக்கட்டும், அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கு, அப்கமிங் யங்ஸ்டர்ஸுக்கு, ஏன்னா அவங்களாம் இப்போ நெக்ஸ்ட் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. இப்போ நியூ ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நியூ ஓட்டர்ஸ் ஐயோ நம்ம 4 வருஷம் கழிச்சு ஓட்டு போடும்போது யாருக்கு போடுறதுனே தெரியலையே, நாம் தமிழர் போனா எப்படி சொல்றாங்க, டிவிக்கே போனா அப்படின்றாங்க. அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்க வாலிப பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி, கர்நாடகாவை பார்த்து நீங்க கத்துக்கோங்க. கர்நாடகாக்காரர்கள் காங்கிரஸ் வருது, பிஜேபி வருது, அவங்களோட உள்கட்சி இருக்கு.
மத்திய கட்சி மாநில கட்சி எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாருமே கட்சிவாதியா இங்க பிரியல. இன்னைக்கு பிரச்சனைக்கு அவன் நம்மளோட தமிழக முதலமைச்சரோட போட்டோவை கிழிச்சு காலில் போட்டு விதிக்கிறான். இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல இந்த மத்திய அரசு. நம்ம மாநில அரசும் அதை எதிர்த்து கேட்க திராணி இல்ல. அப்ப அந்த அளவுக்கு கேவலங்கட்ட நிலையில இந்த தமிழ்நாடு இருக்கு. இதே வந்து கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் போட்டோவை கிழிச்சு இங்க ஒருத்தன் காலில் வைக்க முடியுமா? கிழிச்சு போட முடியுமா? இதே KPN பஸ்ஸை வந்து 2016 அத்தனை 47 பஸ்ஸுகளை கொளுத்துனாங்க. இங்க ஒரு ஸ்கூட்டரை கொளுத்த முடியுமா நம்மளால? இப்ப நம்ம பேசுனது கூட கர்நாடகா தெரிஞ்சுன்னா அங்க இருந்து 4 பேர் வந்துருவாங்க. ஒண்ணுமில்ல, ராமேஸ்வரத்துக்கு நான் போகும்போது அங்க வந்து கர்நாடகா வண்டி ஒரு 20-30 வண்டியை நான் பார்த்திருப்பேன். எல்லாமே அவங்க கொடிகளை கட்டிக்கிட்டு வந்தாங்க. நீ இங்க இருந்து ஒண்ணுமேல ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு பேரை கூட நீ பேட்ச் குத்திக்கிட்டு போக முடியாது. அங்கே வழியிலே செருப்பால் அடிச்சு வட்டி விட்டுருவான். அவன் என்ட்ரி கூட ஆக முடியாது. அப்ப இங்க நீ என்னன்னா ஜாதியாலையும் இனத்தாலையும் மதத்தாலையும் நீ பிரிஞ்சு இருக்கிற. என்னைக்கு நீ தமிழங்கிற உனக்கு உணர்வு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் நீ வெற்றி பெற முடியும். நீ என்னைக்கு மதத்து பின்னாடியும் ஜாதி பின்னாடியும் போறியோ அன்னைக்கு நீ சரி வரவே முடியாது. தமிழனா ஒன்றிணைவோம். அதைத்தான் சொல்றேன். அடுத்த சந்ததிகள் நீங்க வந்து தமிழன் யாருன்னு பாருங்க. உனக்கான வாக்குறுதிகளை இலவசங்களை விரும்பாதீங்க. இலவசங்கள் வந்து ஒரு மேஜிக் மாதிரி. அது கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு 500 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப மேஜிக் மாதிரி. அதை நம்பி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையவே நீங்க அர்ப்பணிக்கிறீங்க. இந்த காவேரி பிரச்சனைக்காக 20 வயசுல தன்னோட உயிர் நீத்த விக்னேஷ்ங்கிற பையன் அவனோட ஒரு 10-15 பாயிண்ட் கொடுத்து தான் அவன் இறந்தான். அவன் லெட்டர் எழுதியிருக்கான். அந்த மாதிரி உணர்வுகளை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. என்ன வேணுங்கிறத நீங்க போய் தேடி படிங்க. புத்தகங்கள் படிங்க. ரீல்ஸ் பாக்குறத முதல்ல நிப்பாட்டுங்க தயவு செய்து. புத்தகங்கள் படிங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன துரோகங்கள் செஞ்சாங்க, தமிழினம் எப்படி அழிக்கப்படுது, இந்த திராவிடத்தை உட்புகுத்தி தமிழினம் அழிக்கப்படுது. நீங்க நினைக்கிறீங்க 15 வருஷமா இது நாம் தமிழர் கட்சி வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க, எண்ணத்தை மாற்றி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க தமிழ்நாடா இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சி தான். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி போராடலைன்னா இன்னைக்கு என்னைக்கோ திராவிட நாடுங்கிற பேர் வந்திருக்கும் தமிழ்நாட்டுல. இன்றைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. தமிழர்களா ஒன்றிணைங்க. அது மட்டும்தான் உங்களோட உணர்வா இருக்கணும். அந்த உணர்வு உங்களை விதைச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும், நீ வர முடியும். அப்படி இல்லைன்னா நீ கடைசி வரை மத்திய அரசு மற்ற மாநில அரசுகள்ட்ட இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நட.